நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். அர்ஜுனாவின் கருத்து வடக்குக்கும் தெற்குக்கும் இடையில் பிரச்சினைகளை ஏற்படுத்தும் எச்சரிக்கும் சரத் வீரசேகர. சர்ச்சைக்குரிய கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் இலங்கை சுங்கம் விளக்கம். சீமெந்தின் விலை அதிகரிப்பு. புதனன்று ஜேர்மன் செல்கின்றார் ஜனாதிபதி அன்ருகுமார திசநாயக்க. பாடசாலைகளின் நோய்களை தடுப்பதற்காக புதிய வழிகாட்டல், மீறினால் சட்ட நடவடிக்கை. 24 மணி நேர அடையாள வேலை நிறுத்தத்தை முன்னெடுக்கவுள்ள கால்நடை வைத்தியர்கள். சம்பியன் பெற்ற பகுதியில் மீனவர்களிடையே இடம்பெற்ற முருகலை தொடர்ந்து வாடிக்கு தீ வைப்போம். வவுனியாவில் தனியார் காணியில் துப்பாக்கிகள் மற்றும் 450க்கும் மேற்பட்ட ரவைகள் மீட்பு. வடக்கு மாகாணத்தில் 16ஆம் தேதி வரை மழை, பகலில் கடும் வெப்பம் வெளியானது எச்சரிக்கை. வவுனியாவில் தூக்கில் தொங்கிய நிலையில் இளைஞனின் சடலம் மீட்பு. விடுதலை புலிகளின் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் தமது தேசிய தலைவர் என்று பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தொடர்ச்சியாக குறிப்பிடுவது தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் அதிருப்திக்குரியன என்று முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனின் கருத்துக்கள் மற்றும் செயற்பாடுகள் வடக்குக்கும் தெற்குக்கும் இடையில் வீண் பிரச்சினைகளை ஏற்படுத்தும் வகையில் உள்ளன. பிரபாகரன் தமது தேசிய தலைவர் என்று குறிப்பிட்டு பாராளுமன்றில் உரையாற்றுகிறார். இது அரசியலமைப்புக்கு முற்றிலும் விரோதமானது. அர்ஜுனாவின் கருத்துக்களை அரசாங்கம் அலட்சியப்படுத்துகின்றது. 300 கொள்கலன்களில் பிரபாகரன் ஆயுதங்கள் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தமிழ் டயஸ்போராக்களிடமிருந்து ஜனாதிபதி அன்ருகுமார திசநாயக்க நிதி பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதன் உண்மைத்தன்மை என்ன என்பதை அரசாங்க நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். பாராளுமன்ற சிறப்புரிமையில் இருந்து கொண்டு விரும்பிய அனைத்தையும் குறிப்பிட முடியாது. அர்ஜுனா குறிப்பிட்டுள்ள விடயங்கள் முன்னாள் போராளிகளுக்கும் உத்வேகம் அளிக்கும் வகையில் அமையும். அர்ஜுனாவின் முறையற்ற கருத்துக்கள் வடக்கு காணி விடுவிப்பு மற்றும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகள் விடுவிப்புக்கு தடையாக அமையலாம் என்று தெரிவித்தார். விடுவிக்கப்பட்ட 323 சர்ச்சைக்குரிய கொள்கலன்களில் தொழில்துறைசார் பொருட்கள் மற்றும் மூலப்பொருட்கள் மாத்திரமே அடங்கியிருந்ததாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது. சர்ச்சைக்குரிய கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்து இலங்கை சுங்க திணைக்களம் இன்று விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தியது. அதில் குறித்த கொள்கலன்களில் சட்டவிரோதமான அல்லது சந்தேகத்திற்குரிய ஆயுதங்களோ அல்லது போதைப் பொருட்களோ காணப்படவில்லை என்று தான் நம்புவதாக சுங்க திணைக்கள மேலதிக பணிப்பாளர் நாயகம் சீவலி அருகொட குறிப்பிட்டுள்ளார். இந்த கொள்கலன்கள் பெரும்பாலும் இந்தியாவிலிருந்தும் சீனாவிலிருந்தும் இறக்குமதி செய்யப்பட்டவை. இது தவிர இந்தோனேஷியா, ஹாங்காங், சிங்கப்பூர், மலேசியா, சுவிட்சர்லாந்து, தென்கொரியா, ஐக்கிய அரபு ராச்சியம் போன்ற நாடுகளிலிருந்தும் இந்த கொள்கலன்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருந்தன. ஒரு கொள்கலன் பரிசோதிக்காமல் விடுவிப்பது சுங்கத்திற்கு புதிய விடயமல்ல. இதுதான் அன்று நடந்தது, இன்றும் நடக்கின்றது. அத்துடன் கொள்கலன்களை விடுவிப்பதற்கு முன்பு இறக்குமதி ஆவணங்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு கொள்கலனை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக சுங்க திணைக்கள மேலதிக பணிப்பாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார். 50 கிலோகிராம் சீமெந்து மூட்டையின் விலையை அதிகரிக்க சீமெந்து நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளன. நேற்று முதல் இந்த விலை உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. அதன்படி 50 கிலோகிராம் சீமெந்து மூட்டையின் மொத்த விலை ₹100 அதிகரிக்கப்படும் என்று சீமெந்து நிறுவன வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. 50 கிலோகிராம் சீமெந்து மூட்டையின் மொத்த விலை அதிகரிக்கப்பட்டாலும் சில்லறை விலையில் எந்த திருத்தமும் செய்யப்படவில்லை என்று சீமெந்து நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. சீமெந்து உற்பத்தி செலவுகள் அதிகரித்ததே சீமெந்து விலை உயர்வுக்கு வழிவகுத்ததாக மேலும் தெரிவிக்கப்படுகின்றது. 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க எதிர்வரும் புதன்கிழமை ஜெர்மனிக்கு செல்ல உள்ளார். இந்த விஜயத்தில் வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் உட்பட அரசு அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். மேலும் இந்த விஜயத்தின் போது ஜெர்மன் ஜனாதிபதி பிராங்க் வால்டர் ஸ்டெயின்மியர் உட்பட அந்த நாட்டின் முக்கிய அரசு தலைவர்கள் மற்றும் ஜெர்மன் வாழ் இலங்கை சமூகத்தினரை சந்தித்து கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளார். பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் மனித உரிமைகள் பாதுகாப்பு உட்பட பொறுப்புக்கூறல் விடயங்களில் ஜெர்மனியும் ஏனைய மேற்குலக நாடுகளும் இலங்கைக்கு அழுத்தங்களை பிரயோகித்து வருகின்ற நிலையில் ஜனாதிபதி அனுரவின் ஜெர்மனி விஜயம் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்காலத்தில் இந்திய பங்கு சந்தை முதலீட்டாளர்களை கொழும்பு பங்கு சந்தைக்குள் உள்வாங்குவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இதனை குறிப்பிட்டார். இதேவேளை எதிர்காலத்தில் இந்திய பங்குச்சந்தை முதலீட்டாளர்களை கொழும்பு பங்குச்சந்தைக்குள் உள்வாங்குவதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும்
இந்த நடவடிக்கையானது இலங்கை இந்திய பொருளாதார உறவை மேலும் பலப்படுத்தும் வகையில் அமையப்பெறும் என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இதனால் பிராந்தியத்தில் ஒற்றுமை மேலும் பலப்படும் என்றும் இலங்கைக்கு இந்தியா அனைத்து சந்தர்ப்பங்களிலும் ஒத்துழைப்பு வழங்குவது நெருங்கிய நட்பு நாடு என்ற ரீதியிலேயே நாம் மேற்கொண்டுள்ள இந்த புதிய திட்டம் என்றும் குறிப்பிட்டார். இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கு மேலும் ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலைகளில் டெங்கு மற்றும் சிக்கன்குனியா நோய்களை தடுப்பதற்காக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கல்வி அமைச்சு சிறப்பு வழிகாட்டல் பத்திரம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. விசேட ஆய்வுகளின் போது பாடசாலை வளாகத்தில் நுளம்புகள் பெருகும் இடங்கள் கண்டறியப்பட்டால் அந்த பாடசாலையின் அதிபருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படலாம் என்றும் அந்த வழிகாட்டல் பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி அனைத்து பாடசாலை வளாகங்களையும் நுளம்புகள் பெருகாதவாறு பராமரிக்க பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் உகந்த செயல் திட்டம் ஒன்றை உருவாக்கி செயல்படுத்துவதற்கு இதன் மூலம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து அரசு மற்றும் அரச அனுமதி பெற்ற தனியார் பாடசாலைகளின் அதிபர்கள், பிரிவினாக்களின் பிரிவினாவாதிகள், தேசிய கல்வியற் கல்லூரிகளின் பீடாதிபதிகள் மற்றும் மாகாணத்தில் உள்ள ஏனைய கல்வி நிலையங்கள் மற்றும் அலுவலகங்களின் பொறுப்பாளர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்க கால்நடை வைத்தியர்கள் சங்கம் நாளை காலை 6 மணி முதல் 24 மணி நேர அடையாள வேலை நிறுத்தத்தை முன்னெடுக்க முடிவு செய்துள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய அந்த சங்கத்தின் தலைவர் வைத்தியர் உப்புல் ரஞ்சித்குமார இதனை தெரிவித்தார். கால்நடை வைத்தியர்களுக்கான தனியான சேவை யாப்பை தயாரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் அதனை நாசப்படுத்த விவசாய அமைச்சின் செயலாளர் தொடர்ந்து முயற்சிப்பதால் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளதாக சங்கம் சுட்டிக்காட்டுகின்றது. இதன் விளைவாக அனைத்து அரசாங்க கால்நடை அலுவலகங்களின் பணிகளும் பாதிக்கப்படுவதுடன் மிருக காட்சிச்சாலை திணைக்களம், வனவிலங்கு திணைக்களம், துறைமுகம், விமான நிலையங்களில் உள்ள விலங்கு தனிமைப்படுத்தல் மையங்கள் மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்களில் உள்ள கால்நடை வைத்தியர்களின் சேவைகளும் பாதிக்கப்படும் என்று அரசாங்க கால்நடை வைத்தியர்கள் சங்கத்தின் தலைவர் வைத்தியர் உபுல் ரஞ்சித்குமார மேலும் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றியீட்டிய மற்றும் பட்டியல் ஆசனங்கள் ஊடாக தெரிவு செய்யப்பட்டு இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் இன்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். திருகோணமலையில் உள்ள மாவட்ட கட்சி பணிமனையில் கட்சியின் மாவட்ட தலைவரும் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சண்முகம் கோதாசன் முன்னிலையில் உறுப்பினர்களாக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டனர். இந்த முறை நடைபெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் குச்சவெளி, தம்மலகாமம், வெறுகல், மூதூர், திருகோணமலை மாநகர சபை, திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச சபை ஆகிய பகுதிகளில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டு போட்டியிட்டிருந்தனர். இதில் திருகோணமலை மாநகர சபையின் மேயராக தமிழரசு கட்சி சார்ந்த ஒருவர் நியமிக்கப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வெள்ளவத்தியில் வீடு வாங்க வேண்டுமா? கோல் ரோட்டிற்கு அருகாமையில் ராயல் டி கன்ஸ்ட்ரக்ஷனால் கட்டப்படும் தொடர்பாடி அடுக்குமுறைகள். முன்பதிவுக்கு இன்றைய முந்துகள். யாழ் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று பகுதியில் மீனவர்கள் மத்தியில் இடம்பெற்ற முருகலை தொடர்ந்து நேற்றிரவு கரைவலை வாடி ஒன்றிற்கு விசமிகளால் தீ வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது செம்பியன்பற்று பகுதியில் உளவு இயந்திரம் பாவித்து கரைவழி தொழில் செய்வது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து குறித்த பகுதியில் உளவு இயந்திரம் பாவித்து கரைவழி தொழில் செய்து வந்தவர்களை அகற்றும் செயற்பாடுகளில் அதிகாரிகள் ஈடுபட்டனர். இந்த நடவடிக்கையின் போது மீனவர்களுக்கிடையே முருகல் நிலையும் ஏற்பட்டிருந்ததை தொடர்ந்து நேற்றிரவு செம்பியன்பற்று பகுதியில் உள்ள கரைவழி வாடி ஒன்றுக்கு விஷமிகளால் தீ வைக்கப்பட்டுள்ளது. இதில் 2 லட்சம் பெறுமதியான கடல் தொழில் உபகரணங்கள் முற்றாக நாசமாகியுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கின்றனர். சம்பவம் தொடர்பாக மருதங்கேணி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ரயில் கடவைகளில் ஏற்படும் விபத்துகளில் பெரும்பாலானவை பாதுகாப்பு முறைகள் கொண்டு ரயில் கடவைகளில் நிகழ்ந்துள்ளதாக கோபா குழுவில் தெரியவந்துள்ளது. அரசாங்க கணக்குகள் பற்றிய குழு அல்லது கோபா குழு முன்னிலையில் ரயில்வே திணைக்கள அதிகாரிகள் சமீபத்தில் அளிக்கப்பட்ட போது இந்த விடயம் தெரியவந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் சுமார் 1200 பாதுகாப்பற்ற ரயில் கடவைகள் உள்ளதாக ரயில்வே பொது முகாமையாளர் தம்மிக்க ஜெயசுந்தர தெரிவித்தார். இதனிடையே இதன்போது கருத்து தெரிவித்த ரயில்வே திணைக்களத்தின் இயந்திரவியல் பிரிவின் மேலதிக பொது முகாமையாளர் கேவ விதாரணு 5 புதிய ரயில் பெட்டி கட்டமைப்புகளை கொள்முதல் செய்ய அனுமதி கிடைத்துள்ளதாக கூறினார். அந்த ரயில் பெட்டிகள் அனைத்தும் 3ஆம் வகுப்பு குளிரூட்டப்பட்ட பெட்டிகளை கொண்டவை என கேவா விதாரணு தெரிவித்தார். வவுனியா இரம்பிக்குளம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் காணியிலிருந்து பழுதடைந்த நிலையில் காணப்பட்ட 2 துப்பாக்கிகள் மற்றும் ரவைகள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது.
இன்று காலை குறித்த காணியில் அதன் உரிமையாளர்களால் அபிவிருத்தி பணிகளை செய்வதற்காக ஜேசிபி இயந்திரம் மூலம் அகலப்பட்டுள்ளது. இதன்போது மண்ணில் புதையுண்ட நிலையில் காணப்பட்டு 256 ரக துப்பாக்கிகள் மற்றும் அதற்கு பயன்படும் 450 ரவைகள் தென்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக வவுனியா போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் ஆயுதங்களை அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை குறித்த பகுதியில் 1985 ஆண்டு கால பகுதியில் இந்திய ராணுவத்தின் முகாம் ஒன்று இயங்கியதாக தெரிவிக்கப்பட்டது. மீட்கப்பட்ட துப்பாக்கி மற்றும் ரவைகளை போலீசார் எடுத்து சென்றமையுடன் மேலதிக விசாரணைகளின் பின்னர் நீதிமன்ற உத்தரவுடன் அவற்றை கொழும்புக்கு அனுப்புவதற்குரிய நடவடிக்கையினையும் முன்னெடுத்துள்ளனர். வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகளுக்கு எதிர்வரும் 10 நாட்களுக்கு பிற்பகலில் அல்லது இரவு வேளைகளில் அவ்வப்போது மிதமான மழை கிடைக்கும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் குறித்து அவரது முகப்புத்தகத்தில் வெளியிடப்பட்டிருந்த அறிவிப்பில் மேலும் குறிப்பிடுகையில், காலநிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் காரணமாக இன்று முதல் எதிர்வரும் 16ஆம் தேதி வரை வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகளுக்கு பிற்பகலில் அல்லது இரவு வேளைகளில் அவ்வப்போது மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. நண்பகல் வரை மிகவும் வெப்பமான வானிலை நிலவும். ஆனால் பிற்பகலுக்கு பின்னர் இடியுடன் கூடிய மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். நண்பகல் வரையான கடும் வெப்பத்தினால் பொதுமக்கள் பாரிய சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். இருப்பினும் மாலை நேரத்தில் மழை கிடைப்பதால் வெப்பம் தணியலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றனர். வவுனியா கல்மடி கிராம சேவையாளர் பிரிவுக்கு உட்பட்டு பூம்புகார் பகுதியில் இன்று காலை இளைஞர் ஒருவரின் சடலத்தினை போலீசார் மீட்டெடுத்துள்ளனர். குறித்த 22 வயது இளைஞனை காணவில்லை என வீட்டார் தேடிய போது வீட்டின் முன்பாக உள்ள மரத்தில் தூக்கில் தொங்கியவாறு சடலமாக காணப்பட்டுள்ளார். போலீசார் மற்றும் கிராம சேவையாளர்களுக்கு அயலவர்கள் வழங்கிய தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த அதிகாரிகள் இளைஞரின் மரணம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் பொலனறுவை அரளங்கவில பகுதியில் உள்ள ஆற்றில் மூழ்கி 4 பேர் உயிரிழந்துள்ளனர். பாலையில்ல ஆற்றில் நீராட சென்று 4 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அவர்கள் ரத்மாலனி பகுதியை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் அரளங்கவில போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். தேயிவளி தேசிய மிருக காட்சி சாலையில் நீலம் மஞ்சள் நிறம் கொண்டு பஞ்சவர்ண கிளியொன்று கடந்த 4ஆம் தேதி இரவு திருடப்பட்டதாக கண்காணிப்பு கமராக்கள் மூலம் தெரியவந்துள்ளது. சுமார் 5 லட்சம் ரூபாவிற்கும் அதிகமான பெறுமதியுள்ள பஞ்சவர்ண கிளியே திருடப்பட்டுள்ளது. அந்த கூட்டில் 30 பஞ்சவர்ண கிளிகள் இருந்த நிலையில் அதிலிருந்து ஒரு கிளி காணாமல் போயுள்ளதாக கடமையில் இருந்த கூண்டின் பாதுகாவலர் தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக மிருக காட்சி சாலை நிர்வாகம் பாதுகாப்பு உத்தியோகஸ்தர் மூலமாக தேகவெளி போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. மிருக காட்சி சாலையில் விலங்கொன்று காணாமல் போனால் உயர் அதிகாரியை போலீசில் முறைப்பாடு செய்ய வேண்டும். ஆனால் கிளி காணாமல் போனமை தொடர்பில் விலங்குகள் குறித்த அனுபவமற்ற பாதுகாப்பு உத்தியோகத்தர் மூலமாக முறைப்பாடு செய்யப்பட்டிருப்பது கேள்வி குறிக்கு உள்ளாகியுள்ளதாக மிருக காட்சி சாலையின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மட்டக்களப்பு பொன்னைச்சோலை அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தின் நவதள ராஜகோபுரத்திற்கான மகா கும்பாபிஷேக குடமுழுக்கு இன்று காலை நடைபெற்றது. பொன்னைச்சோலை அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகத்தினை முன்னிட்டு கிரியைகள் கடந்த 4ஆம் தேதி புதன்கிழமை ஆரம்பமானது. பிரதம குரு சிவஸ்ரீ விநாயகமூர்த்தி குருக்கள் தலைமையிலான சிவாச்சாரியார்களினால் கும்பாபிஷேக கிரியைகள் நடத்தப்பட்டன. நேற்று முன்தினம் 6ஆம் தேதியும் நேற்று சனிக்கிழமையும் அடியார்கள் எண்ணெய் காப்பு சாத்தும் நிகழ்வு நடைபெற்றதுடன் இரு தினங்களும் இலங்கையின் பல பாகங்களிலுமிருந்து ஆயிரக்கணக்கான அடியார்கள் கலந்து கொண்டிருந்தனர். இன்று அதிகாலை விநாயகர் வழிபாடுகளுடன் கிரியைகள் ஆரம்பமாகி நவகுண்டு ஜாகம் மற்றும் பிரதான கும்பத்திற்கு விசேட பூஜைகள் நடைபெற்று கும்பம் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு 9 தலங்களையும் 121 அடி உயரத்தினை கொண்டு நவதள ராஜகோபுரத்திற்கு உலங்கு வானூர்த்தியில் பூமாலை பொழிய பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இன்றைய கும்பாபிஷேக நிகழ்வில் இலங்கையின் பல பாகங்களிலும் இருந்து ஆயிரக்கணக்கான அடியார்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.